ஹலோ எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் காலேஜரன் அடா 24/7 தமிழில் இருந்து. இந்த கிளாஸில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், முக்கியமான சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அமெண்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கேசஸ், இது ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. குட் ஆஃப்டர்நூன் காயத்ரி. ஸோ இது வந்து ஒரு மாரத்தான் செஷன் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரம் பிகினிங் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்ஸ்லேருந்து இருக்கிற எல்லா அமெண்ட்மெண்ட்ஸ்லேயும் முக்கியமானது என்னென்ன விஷயங்கள் இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதிகமாக அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க கொஷின் என்னது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இன்வைட் பண்ணிவிடுங்கப்பா. என்னது புது சேனல் இல்லைங்களா, இது அடா 247 தமிழ் 2.0 அப்படிங்கிறது ஒரு நியூஸ் சேனலு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். சேனலுக்கு நியூவாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தினேஷ், என்டிபிசி சீரியஸ் இருக்கா சார்? என்டிபிசி சீரியஸ் இந்த சென்ஸ் எனக்கு புரியலப்பா, என்ன நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னு. குட் ஆஃப்டர்நூன் ரம்யா. முக்கிய சட்ட திருத்தங்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, வெரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு, சரிங்களா? சிஏஏ அப்படின்னு போட்டுடுறேன், நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். சிஏஏ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது அரசியல் அமைப்பு திருத்தச் சட்டம். ஸோ இதுக்கப்புறம் நான் எல்லாத்துலேயும் ஒன்லி சிஏஏ அப்படின்னு மட்டும் தான் போடுறேன், நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன், சரிங்களா? என்டிபிசி எழுதுறவங்க பார்க்கலான்னு கேட்குறீங்களா? ஸோ என்டிபிசிலேருந்து பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ் கேட்பாங்கப்பா. இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸு இது வரைக்கும் கேட்கல, மேபி கேட்டாலும் கேட்கலாம், அதனால் எனக்கு ஷூராக சொல்ல தெரியல. குட் ஆஃப்டர்நூன் கலைநிலா. தினேஷ், பிரம்மாஸ்திரா சீரீஸ்ன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொண்டு வருவோம்ப்பா. நம்மளால் இந்த என்ன சொல்கிறது லைவ் போக முடியல இல்லைங்களா, அதனால தான் அது கொண்டு வரல. அது லைவில் எடுத்தால் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால தான் கொண்டு வரல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அந்த பிரம்மாஸ்திரா சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அல்லது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எப்படின்னா சொல்லலாம், சரிங்களா? ஒரு விஷயம். செகண்ட் நாம் என்ன பண்ணோம்னா, இது கூடவே சேர்த்து ஒரு ஸ்லாஷ் ஒரு இயர் ஒன்று எழுதுவோம். இப்போ 1951 அப்படின்னு நான் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைடட் பை அல்லது ஸ்லாஷ் போட்டு எழுதுறதுக்கு என்ன பேருன்னா இயர். ஸோ முதல்ல அமெண்ட்மெண்ட்னா என்ன, எதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், அந்த இயரை வந்து நம்ம ஏன் இதில் டினோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆர்டிக்கல் 1ல் ஸ்டார்ட் பண்ணி 395 வரைக்கும் இருக்கும், கரெக்டுங்களா? இதுதான் முதல் ஆரம்பிக்கும்போது இவ்வளோ சட்டங்கள் தான் இருந்துச்சு, ஆர்டிகல்ஸ். அதன் பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதை சொல்கிறேன். 21A அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆட் பண்ணாங்களா, ரைட் டு எஜுகேஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது புதுசாக நான் ஒரு சட்டத்தை சேர்க்குறேன், ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அதுக்கு நாம் எந்த விதத்தில் ஆட் பண்ணோம், என்ன அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணோம், எந்த வருஷம் நான் இதை புதுசாக சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாஸ் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அடுத்தது திரும்ப இதில் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஏற்கனவே இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இதில் நாங்கள் திரும்ப ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
கிளியர் கட்டாக தெரிஞ்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம எதை பண்ணணும், செகண்ட் டைம் எதை பண்ணணும், தேர்ட் டைம் எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 21A ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை பற்றி சொல்லுதுங்களா. இந்த உரிமை எந்த சட்டத்தின் மூலமாக இது சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட்டு 2002 கரெக்டுங்களா. 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு. அப்போது இந்த 86 அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை குறிக்குது. இந்த 2002 அப்படிங்கிறது அது ஆட் பண்ண இயரை குறிக்குது. ஃபைன். ஸோ ஏற்கனவே ஆர்டிகல்ஸ் இருக்குது. அந்த ஆர்டிகல்ஸில் நம்ம ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற ஆர்டிக்கலை நம்ம வந்து ரிப்பீல் நீக்கணும், அப்படி இல்லைனா அதில் திருத்தம் ஏதாவது பண்ணணும். ஏற்கனவே இருக்க ஒரு இடத்துல வந்து அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், அமெண்ட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு அமெண்ட்மெண்ட்ஸும் இம்பார்ட்டண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு ஒரு கேசஸ், ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெர்பாரி எடுத்துக்கலாம். 1960 நம்ம படிச்சிருப்போம், இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். பெர்பாரி கேஸ் 1960 படிச்சிருப்போம், கரெக்டுங்களா. எஸ், அந்த கேஸு ஒரு லேண்ட் ரிலேட்டடான கேஸு. அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் 9th அமெண்ட்மெண்ட் 1960 பெர்பாரி கேஸ். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்துக்குமே அதுக்குன்னு கேஸ் வராது, ஒரு முக்கியமான கேசஸ் இருக்கும். அந்த கேசஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபைன். ஸோ நம்ம எல்லாத்தையும் அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வெரி ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. குட் ஆஃப்டர்நூன் வெங்கடேஷ். ஓகே. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 முதல் சட்ட திருத்தம் என்ன சொல்லியிருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், லைவில் இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அடிக்கடி இந்த அமெண்ட்மெண்ட்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈஸியாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், முதல் சட்ட திருத்தம் 9th ஷெட்யூல் 9வது அட்டவணையாக இந்திய அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டது, கரெக்டுங்களா. ஸோ இந்த 9வது அட்டவணை எதை சொல்லுது, லேண்ட் ரீஃபார்ம், நில சீர்திருத்தம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. இதுதான் முதல் சட்ட திருத்தம், முக்கியமான சட்ட திருத்தம். அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது என்னென்ன கேட்பாங்க ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா 9th ஷெட்யூல்னால் என்னன்னு கேட்பாங்க. 9th ஷெட்யூல் நம்ம படிச்சிருப்போம். லேண்ட் ரீஃபார்ம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி அப்படிங்கிற ஒரு முறை இருந்தது. அந்த முறை என்ன பண்ணியிருப்பாங்க, முழுதுமாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சட்டங்கள் நிலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுருந்தாங்கன்னா அது மக்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருவாங்க. வெரி குட் சுந்தரி, லேண்ட் ரீஃபார்ம் வெரி குட்ங்க. ஸோ மாற்றிடுறாங்க. ஃபைன். முதல் சட்ட திருத்தம் அதுதான். இது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா. நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் பார்க்குறோம். ஃபைன். நெக்ஸ்ட் செகண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 2வது சட்ட திருத்தம் 1952. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு. இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்காக, 1952. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் நம்ம ஓட்டு போடுறோம் இல்லைங்களா. அந்த லோக்சபா எலெக்ஷனில் நம்ம வந்து ஓட் பண்ணுறோம். அந்த கேண்டிடேட்டு எவ்வளவு மக்களுக்கு ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்களெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா, 5000 votes ஞாபகம் இருக்கா. நம்ம பாலிட்டிக் கிளாஸ் நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். 5000 votes 50,000 votes அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். 5000 voteனா ஒரு கவுன்சிலர், கரெக்டாக. 50,000 voteனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லோக்சபா எம்பி, 1 லோக்சபா எம்பிக்கு எவ்வளவு அங்கே வந்து மக்கள் தொகை இருக்கணும், பாப்புலேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா per 7,50,000.
7.5 லட்சம் மக்களுக்கு ஒரு லோக்சபா எம்பி. ஏன்னா முதல்ல தெரியாதுல்ல நம்மளுக்கு. நம்ம முதல்ல நம்ம சட்ட திருத்தம் அரசியலமைப்பெல்லாம் கொண்டு வரோம். அப்போ அதில் வந்து நம்ம எவ்வளவு தொகுதியை பிரிக்கணும், இந்த தொகுதியெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்குமே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க 1952. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லோக்சபா எம்பி, ஒரு லோக்சபா தொகுதி அப்படிங்கிறது எவ்வளவு மக்களை உள்ளடக்கியதுன்னா 7.5 லட்சம் மக்களை உள்ளடக்கியது. ஸோ 7,50,000 பீப்புளுக்கு ஒரு லோக்சபா எம்பி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் அமெண்ட்மெண்ட், தேர்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஏன்னா இது ரிலேட்டடாக இப்போது மேபி கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது இப்போது. ஏன்னா பெரிய இஷ்யூ போயிட்டுருக்குது இதில் தான். ஏன் நான் இதில் தான் இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபுட்டு, ரா காட்டன், ரா ஜூட்டு, கேட்டில், இது ரிலேட்டடான ஒரு சட்ட திருத்தம். அதாவது உணவுப் பொருட்கள், ஃபுட் ஸ்டப்ஸ், உணவுப் பொருட்கள், காட்டன், ஜூட், சணல், காட்டன் மற்றும் உணவு பொருட்கள், இது மேலே வந்து தேவை இருந்ததுன்னா பொதுமக்களுடைய நலன் கருதி என்ன பண்ணலாம், விநியோகத்தை கட்டுப்படுத்த நாடாளுமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பெற்றுள்ளது. நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த தேர்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களின் நலன் கருதி உணவுப் பொருட்கள், கால்நடை தீவனம், பருத்தி, சணல், மற்ற எல்லா விநியோகத்தையும் நாம் என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்துறதுக்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது. பார்லிமெண்ட் ஹேஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். பார்லிமெண்ட் ஹேஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஸோ இது அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, உணவு திருத்த சட்டம் கொண்டு வராங்க இல்லையா, உணவு சட்டம், உணவு மசோதா, இதெல்லாம் கொண்டு வராங்க இல்லைங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணது தான். அதே மாதிரி பாருங்கள், விநியோகத்தை கட்டுப்படுத்த, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கா நாட்டில். என்ன பிரச்சனை போயிட்டுருக்குது? விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்ருக்கா. ஸோ அதுலேயும் அந்த சட்டம் அவங்க இயற்றுவதற்கு காரணமான ஒரு சட்ட திருத்தம் இதுன்னு சொல்லலாம். அந்த சட்டம் தான் இதுன்னு சொல்ல வர்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உடனே வந்து தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அதுதானா சார் இதுன்னு கேட்கக்கூடாது. அதை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு அமெண்ட்மெண்ட் இது, தேர்ட் அமெண்ட்மெண்ட். ஸோ தேர்ட் அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கேட்காம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா எப்பவுமே அப்படி தானே கேட்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக தான் கொஸ்டின் கேட்பாங்க. கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் அமெண்ட்மெண்ட், நான்காவது சட்ட திருத்தம், வருஷம் 1955. இந்த சட்ட திருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து 8 வழிச்சாலை போடுறாங்க. அந்த 8 வழிச்சாலை போடும்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிலங்களை கையகப்படுத்த வேண்டியிருக்கும், தனியார் நிலங்களை. கரெக்டுங்களா? ப்ரைவேட் லேண்டு வந்து நம்ம நிறைய எடுக்க வேண்டியிருக்கும், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இழப்பீடு கொடுக்கறது, அது சம்பந்தமான விஷயங்கள் சொல்லக்கூடிய சட்ட திருத்தம். நீதிமன்றங்களுக்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தப்படும் தனியார் சொத்துக்கள், அதுக்கு இழப்பீடு. இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்வசிஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்கலாம். இது எல்லாமே கரண்ட் இஷ்யூஸ்ப்பா. ஸோ மெயின்ஸில் இதை பற்றி கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அக்வாசிஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. தனியார் நிலங்களை கையகப்படுத்துதல், அதுக்கு வந்து என்ன பண்ணுறது, காம்பன்சேஷன்.
ஓகே, அடுத்தது 5th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது அடிக்கடி மாறக்கூடிய ஒரு சட்ட திருத்தம். இந்த 5th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறக்கூடியது. நம்ம ஏன் அடிக்கடி மாறக்கூடியது அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக லாஸ்ட்டு பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட்டு. ஸோ லைவில் இருக்கவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கடைசியாக பண்ண சட்ட திருத்தம் எதுப்பா? கடைசியாக பண்ண சட்ட திருத்தம். வெரி குட் ராகுல் சந்திரன், வெரி குட். வெங்கடேஷ், கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். இப்போ தான் சேனல் நம்ம எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைப்லைன் பண்ணி கரெக்டாக வந்திருக்கோம். இப்போ தான் கண்டிப்பாக பண்ணுறோம். லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, 104 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020. ஸோ இது என்ன சொல்லுது இந்த அமெண்ட்மெண்ட்டு? எஸ்சி அண்ட் எஸ்டி இவங்களுடைய ரிசர்வேஷன். எங்கே ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லோக்சபாவில். கேசவன், வெரி குட். லோக்சபாவில் எஸ்சி அண்ட் எஸ்டி ரிசர்வேஷன் அடிஷ்னலாக ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. முக்கியமானது, நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பேன். நம்மளுடைய ஆங்கிலோ இந்தியன் இருக்காங்க இல்லைங்களா, ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஸோ பிரிட்டிஷ் அவங்க வந்து இந்தியாவில் தங்கிட்டவங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்போம். அந்த ஆங்கிலோ இந்தியன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 மெம்பர்ஸை வந்து லோக்சபாவுக்கு அனுப்புவோம். கரெக்டாக? லோக்சபாவுக்கு இதுக்கப்புறம் இந்த லோக்சபாவுக்கு இப்படி அனுப்ப வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. எப்போ கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸுக்கு. அதுதான் முக்கியமே. நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸுக்கு அந்த ரிசர்வேஷன் அவங்களுக்கு தொடரும். கண்டினியூஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இன் லோக்சபா ஃபார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். பட் ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன் ரிப்பீல்டு. 2 ஆங்கிலோ இந்தியர்களை லோக்சபாவுக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. ஆனால் எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் லோக்சபாவில் நெக்ஸ்ட் 10 இயர்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க மாதிரியே நெக்ஸ்ட்டும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் எவ்வளோ தெரியுமாப்பா? எவ்வளோ சீட்ஸ் தெரியுமா? லோக்சபாவில் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் சீட்ஸ் எவ்வளோ தெரியுமா? 131 சீட்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 543 543 பேரில் 131 மெம்பர் யாராக தான் இருக்கணும்? கண்டிப்பாக எஸ்சி அண்டு எஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த 5th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லேயும் என்ன பண்ணுறாங்க? அதே விஷயத்தை தான் செய்கிறாங்க. சேம் எஸ்சி அண்டு எஸ்டி ரிசர்வேஷன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்டட் டு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். எங்கே? லோக்சபாவில். ஸோ 5th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு நிறைய நடுவில் வரும், 89 அந்த மாதிரிலாம் வரும். பட் இருந்தாலும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு டைம் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனையும் லாஸ்ட் டைம் பண்ண எஸ்சி எஸ்டிக்கான லோக்சபா ரிசர்வேஷனையும் ஒரு வாட்டி பார்த்துடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபேமஸான ஒன்று. செவன்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அடிக்கடி இதை நம்ம திரும்ப 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 படிச்சுட்டே இருப்போம். 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. என்னப்பா இது? ஸ்டேட், எஸ் வெங்கடேசன் கரெக்டுங்க, கேன்சல் பண்ணியாச்சு. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்
மாநில மறுசீரமைப்பு சட்டம். மாநில மறுசீரமைப்பு சட்டம். இப்போ இவங்க இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளுடைய பார்ட்ஸ் 7 என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பீல்டு. மாநில மறுசீரமைப்பு சட்டம். இது மொழிவாரி அடிப்படையில் மாகாணங்கள்லாம் உருவாக்கியிருப்பாங்க, நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதே விஷயம்தான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பாகம் 7 என்ன பண்ணுறாங்க, நீக்கப்படுகிறது. 7வது சட்ட திருத்தம். அடுத்தது 8வது சட்ட திருத்தம் 1959. அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம். இதுக்கு தனியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வராங்க. ஜமீன்தாரி முறையை ஒழிப்பதற்காக ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை நீக்குறாங்க. ஸோ இது வந்து 59-16 சொல்லலாம், தப்பு இல்லை. (59, 60) அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? 1960 முக்கியமான ஒரு மிகப்பெரிய கேஸ். என்ன கேஸ் அது? பெருபாரி கேஸ். கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பெருபாரி கேஸ். இது 1960. இதை வந்து பேக்கில் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பெருபாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்தின் ஒரு பகுதி. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு பகுதி. நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கும் பொழுது பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பாகிஸ்தானும், இங்கே ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு சின்ன நாடு உருவாக்குறதா அவங்க வந்து போர் தொடுப்பாங்க. அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்கால். இந்த பெங்காலை நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருப்போம். எப்படி பிரிச்சிருப்போம்? வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி. அந்த ஈஸ்ட் பெங்காலை தான் என்ன பண்ணிட்டான், ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் மிகப்பெரிய போர் நடந்தது. அதன் பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 வங்காளதேசம், பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் அப்படின்னு படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? சரி, இங்கே இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துக்கு நடுவில் இருந்த ஒரு ஊர் பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா பெருபாரி. ஒரு இடம், அந்த பகுதிக்கு யாருக்கு சொந்தமானது பகுதி அப்படின்னு ஒரு பிரச்சனை. எந்த இடத்துக்கு சொந்தம் இது? இந்தியாவுக்கா, பாகிஸ்தானுக்கா, இல்லை இந்தியா இப்போ பிரிஞ்சு தனியாக பங்களாதேஷ்னு போகுது அதுக்கா? இப்படி யாருக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம். 9வது சட்ட திருத்தம் 1960. ஸோ இது மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருபாரியை வந்து நம்ம வந்து இணைச்சிக்கிட்டோம். பிறகு திரும்பவும் பெரிய பிரச்சனை வந்தது. ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து பங்களாதேஷை தனியாகவே ஒரு நாடாகவே சுதந்திரம் கொடுத்துட்டோம். அதுக்கு முக்கிய காரணமான இந்தியா தான் ஒரு முக்கிய காரணம், ரைட்டுங்களா? ஸோ இந்த 9th அமெண்ட்மெண்ட்டு 1960 எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருபாரி கேஸுக்கு எதிராக போடப்பட்ட ஒரு சட்ட திருத்தம். அடுத்தது 10th. இது பார்த்தீங்கன்னாப்பா ஒவ்வொரு யூனியன் பிரதேசமும் அல்ல மாநிலமும் அல்லது இந்தியாவிற்கு சொந்தமான ஒரு பகுதியை இந்தியாவுடன் இணைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருப்போம் ஆர்டிகல் 2 and 3. ஆர்டிகல் 2 என்ன சொல்லும்? இந்தியாவுக்கு வெளியில் இருக்க பகுதியை இந்தியா கூட சேர்க்கிறது, எக்ஸாம்பிள் சிக்கிம். ஆர்டிகல் 3 என்ன சொல்லும்? இந்தியாவுக்கு உள்ளார இருக்கிற பகுதியில் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அதில் பெயர் மாற்றம், எல்லை மாற்றம், அதனுடைய எல்லைகளை மாற்றி அமைத்தல், புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அப்படின்லாம் படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? வெரி குட் சுந்தரி. 10th தாத்ரா நாகர் ஹவேலி ரொம்ப ஃபேமஸான ஒரு அமெண்ட்மெண்ட் 1961.
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட்டட். என்ன இன்கார்பரேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்ரா அண்டு நாகர் ஹவேலி. இதை வந்து இந்திய யூனியனுடன் இணைத்து கொள்ளுதல். சரிங்களா? 10வது சட்ட திருத்தம். 11வது சட்ட திருத்தம் 1961, 11th அமெண்ட்மெண்ட். ஸோ இது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனை பற்றி சொல்கிறது. துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் தொடர்பானது. ஸோ நாம் படிச்சிருப்போம் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஞாபகம் இருக்குங்களா? தேர்தல் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி வச்சுருப்பாங்க. அதில் இந்த காலேஜில் வந்து இந்த லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் எல்லாம் அதில் வந்து ஒரு மெம்பர்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். எந்த மாதிரியான தேர்தல்? மறைமுக தேர்தல். தேர்தல் தொடர்பானது, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பானது. அடுத்தது 12th அமெண்ட்மெண்ட். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1962 12th அமெண்ட்மெண்ட் என்னப்பா? சேம், இன்கார்பரேட்டட், இணைத்தல். ஐஎன்சி அப்படின்னு போட்டால் நீங்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நினச்சிக்க போகிறீங்க. இன்கார்பரேட்டட், இந்தியாவுடன் இணைத்து கொள்ளுதல். ஸோ 12th அமெண்ட்மெண்ட் 1962 என்னென்ன இந்தியா கூட நினைக்கிறாங்கப்பா? கோவா, டாமன் அண்டு டையூ. இதை வந்து இந்தியா கூட இணைச்சிடுறாங்க. ஓகே, கோவா, டாமன் அண்ட் டையூ இதை வந்து இந்தியா கூட இணைக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ரீசண்டாக தாத்ரா நாகர் ஹவேலி அண்டு டாமன் டையூ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறாங்க. கேள்விப்பட்டீங்க இல்லையா? தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ. நான் சிம்பிளாக எழுதுகிறேன். டிஎன் அப்படின்னா தாத்ரா நாகர் ஹவேலி ப்ளஸ்ஸு டிடி அப்படின்னா டாமன் டையூ. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணாங்க. எப்போ பண்ணாங்க? Jan 26, 2020, அதாவது போன ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு, அதாவது லாஸ்ட் இல்லை, லாஸ்ட் இயர். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சேர்த்து தான் கேட்பான். சரிங்களா? நம்ம அதுக்கும் தயாராகிடணும். அதையும் சேர்த்து தான் கேட்பான். நெக்ஸ்ட் 13th அமெண்ட்மெண்ட் 1962. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டேட், மாநில அங்கீகாரம். மாநில அங்கீகாரம் யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. நம்ம படிச்சிருப்போம்ப்பா, ஞாபகம் இருக்குங்களா? ஆர்டிக்கல், நான் ஒரு ஷார்ட்டோட சொல்லியிருப்பேன். ஆர்டிக்கல் 370 வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஆர்டிக்கல் 371 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி, மகாராஷ்டிரா அண்டு குஜராத். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் தெரியும். மகாராஷ்டிரா அண்டு குஜராத். 371 ABCD EFGH அண்டு IJ. இது ஒவ்வொரு லெட்டரும் நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பெய்ட் பேட்சில் நம்ம எடுத்திருப்போம். நாம, ஆஸ்மா, ஜிகே. நாம, ஆஸ்மா, ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்கட் எடுத்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நாகாலாந்து, அசாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷோட யூனிவர்சிட்டி, சிக்கிம், மேகாலயா, அருணாச்சல பிரதேஷ், கோவா அண்டு ஹைதராபாத் அண்டு கர்நாடகா, பெங்களூரு அதனுடைய எல்லை பிரச்சனை, அதுதான் கர்நாடகா தான் கே. ஸோ நாம, ஆஸ்ம, ஜிகே அப்படின்னா நாகாலாந்து. ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஸ்டேட் நேம்.
இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ட் 21 படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? பார்ட் 21 என்னப்பா? பாகம் 21 என்னது? ஸ்பெஷல், டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன். ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? நம்ம எடுத்துருக்கோமே, ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி எடுத்திருப்போம். சிறப்பு, தற்காலிக மற்றும் மாறக்கூடிய நடைமுறைகள். அந்த பேர்லேயே பாருங்கள், சிறப்புன்னு வருதா? அதனால தான் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து. ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீர். ஆர்டிகல் 371 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெரி குட் கலைநிலா, டெம்பரவரி கரெக்டுங்க. அதே மாதிரி 371 ஏல ஆரம்பித்து ABCDEFGHIJ 10 ஆர்டிகல்ஸ் இருக்கும், 10 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த 10 அமெண்ட்மெண்ட்ஸில் முதல் அமெண்ட்மெண்ட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா 371A, அதுதான். அதில் பார்த்தீங்கன்னா என் கொடுத்துருக்கோமா, என். இந்த என் எதை டினோட் பண்ணுது? இதை தான் டினோட் பண்ணுது. நாம ஆஸ்மா ஜிகே, நாகாலாந்து ஒரு மாநிலமாக அதற்கு அங்கீகாரம் கொடுத்தல், அங்கீகாரத்தை கொடுத்து அதுக்கு ஒரு மாநில அந்தஸ்தை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ 13th அமெண்ட்மெண்ட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். February 16 இருந்தப்போ ஒரு சின்ன இன்டிமேஷனு. February 16 நாம் பாலிட்டி அண்டு எக்கனாமிக்ஸ் இதுக்கு மட்டும் ஒரு இண்டிவிஜுவல் பேட்ச், இதை நான் மட்டும் தான் எடுக்கிறேன். டோட்டலாக பாலிட்டி ஃபுல்லாக குரூப் 2க்கு அண்டு குரூப் 4க்கும் இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக குரூப் 2க்கே யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக குரூப் 4க்கு யூஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், இதுவும் குரூப் 2 குரூப் 4, ஏன்னா அடுத்தது 2 எக்ஸாம் தான் வரப்போகுது இந்த வருஷத்தில். அதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேட்ச் நான் ஹேண்டில் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் யார் யார் இருக்குதோ அவங்க நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இதில் என்னோடய கோடு Y262 இருக்கு இல்லையா, இந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ADA 247 அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப்பில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடிஷ்னலாக உங்களுக்கு இதில் இன்னொரு 5% ஆஃபர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 643 rupees. ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவே இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டிவிஜுவல் பேட்ச் நான் மட்டும் தான் எடுக்க போகிறேன். இதே மாதிரி இண்டிவிஜுவல் பேட்ச் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க, நான் சொல்கிறேன் அந்த பாயிண்ட் வரும்போது. இல்லை சார் நான் ஃபுல்லாகவே டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2Aக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 16 2021 நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? எஸ்பெஷலி ஃபார் குரூப் 2 அண்ட் குரூப் 2A. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வியூ ஆஃபர் இருக்கு இல்லையா, இங்கே Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 2253 தான் இதுக்கான ப்ரைஸு. இதையும் முதல்ல நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா ADA 247 அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, மொபைல் ஆப் அது. சரி, இதிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் iOS சப்போர்ட் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டாங்க. iOS பற்றி எனக்கு தெரியலப்பா, ஆண்ட்ராய்டு தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஐஃபோனுக்கு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, எனக்கு செக் பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? இல்லை சார் நான் இந்த 2021 இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு படிப்பாங்க. அடுத்து அவங்க சிஹெச்எஸ்எலுக்கும் படிப்பாங்க. இப்போ அடுத்தது இப்போ என்டிபிசி எக்ஸாம் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் டின்னு ஒரு எக்ஸாம் வரப்போகுது ரயில்வேல, ஏப்ரல் மேல. கண்டிப்பாக ஏப்ரல் மேல நடக்க தான் போதில், எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இன்னும் இருப்பாங்க. சார் நான் 3 எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார், எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3மே ஒரே பேட்சா சார் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஜிகேல, அதாவது டிஎன்பிசியில் வராது, ரீசனிங் வராது. ஆனால் ரயில்வேல ரீசனிங் வரும். எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் வரும், ரயில்வேல இங்கிலீஷ் வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2021 ஃபுல்லாக நாம் என்ன டிஎன்பிசி பேட்ச் எடுத்தாலும், எஸ்எஸ்சி பேட்ச் நம்ம என்ன எடுத்தாலும், ரயில்வே பேட்சஸ் நம்ம என்ன எடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பேக்லேயே கவர் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் இதிலே கவர் ஆகிடும். டெஸ்ட் பேட்சஸ் இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5128 rupees.
இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு திரும்ப சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அதை மாதிரி ஆர்ஆர்பி, இது 3 பேக்கும் 2021 நாம் எடுக்க போகிற எல்லா பேட்சும் இதில் கவர் ஆகிடும். ஸோ இதுலேயும் இந்த வியூ ஆஃபர் அப்படின்னு போயிட்டு இதில் 262 Y262 அப்படிங்கிற கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். இது நியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, மறந்துடாதீங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நாம் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னோடய டெலிகிராமில் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணேன் இல்லைங்களா, இதில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக பண்ணிங்கன்னா 2999 தான் இதுக்கான ஃபீஸு. மறந்துடாதீங்க. ஏற்கனவே இருக்க பேக்கை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். 2999 தான் இதுக்கான ஃபீஸ், மறந்துடாதீங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த 5128 ருபீஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து பாலிட்டி அண்டு எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன். சுரேஷ் சார் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அண்டு யூனிட் 9 எடுக்கிறாங்க. இப்போ குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பாலிட்டியிலேருந்து கண்டிப்பாக ஒரு இப்போ பார்த்த குரூப் 1லேயே பார்த்துருப்பீங்க 23 கொஷின்ஸ் வந்துருந்தது. ப்ளஸ் எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் வந்துருக்கு, 33 கொஷின்ஸ். நாம் நடத்துனது மட்டும்தான் வந்திருந்தது. நீங்கள் போயிட்டு நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கவங்க நான் அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு குரூப் 1 கொஷின் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நடத்துனது தான் வந்திருந்தது. எக்கனாமிக்ஸில் ஒரு 2 கொஷின்ஸ் மட்டும் ஒரு அவுட் ஆஃப் கொஷின் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. குட் ஆஃப்டர்நூன் சண்முகப்பிரியா. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9, ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் ஒரு 20 கொஷின்ஸு, யூனிட் 9லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ் பக்கமாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் இதில் கவர் ஆகுது. இது சுரேஷர் எடுக்கிறார், ஹிஸ்ட்ரி அண்டு யூனிட் 9. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பேட்ச் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த இண்டிவிஜுவல் பேட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. சேம் லாஜிக் தான். அடா 247 அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆப் மூலமாக போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரமோஷனல் கோடு வந்து மறந்துடாதீங்க, Y262 அப்படிங்கிற கோடு. ஓகே, நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th அமெண்ட்மெண்ட். 12 பார்த்தாச்சு, 13 பார்த்தாச்சா? ஓகே, 14th அமெண்ட்மெண்ட். 14th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் இதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோம்? எஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, நம்ம புதுச்சேரியை வந்து இன்கார்பரேட் பண்ணுது, இந்தியாவுடன் இணைத்தல். சார் நம்ம இப்படிலாம் படிச்சுட்டு போகிற கொஸ்டின் இப்படி கேட்பாங்களா சார்? இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பான். பாண்டிச்சேரியினுடைய சிஎம் யார், கவர்னர் யார், லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் எவ்வளவு எம்பி சீட்டு இருக்குது, லோக்சபா எம்பி சீட்டு, பாண்டிச்சேரியில் எவ்வளவு எம்எல்ஏ சீட் இருக்குது, முதல்ல பாண்டிச்சேரியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கா இல்லையா, இல்லை எந்தெந்த யூனியன் டெரிட்டரியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, இல்லைனா மொத்தமாக எவ்வளவு யூனியன் டெரிட்டரி இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸு மட்டும் படித்தா பத்தாது, கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்தா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், படித்தாகணும். ஸோ அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் இருக்கும், ரீசன்ட் டேஸ்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 14th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 14வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1962 என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் புதுச்சேரியை இந்தியாவுடன் இணைத்தல். அடுத்தது 15th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு. இது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஷின்ப்பா. 15th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963. இது என்ன? ஜட்ஜஸ் ரிலேட்டடான ஒரு முக்கியமானது. கேசஸ் பற்றி கேட்கும்போதும் ஜட்ஜஸ் பற்றியும் அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ், இப்போ எவ்வளோப்பா ஜட்ஜுக்கெலாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்? ஹைகோர்ட் ஜட்ஜி என்ன பண்ணாங்கன்னா 60லேருந்து 62 மாற்றிட்டாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜிக்கு 60லேருந்து 62. நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ 65 மாற்றிட்டாங்க ஹைகோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து 65 மாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
68 மாற்றிட்டாங்க. அதை இது 62 65 ஆகும், அது 65 68 மாற்றிட்டான்னு சொல்கிறாங்க. பட் அது நடைமுறைக்கு இன்னும் வரல, அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சுப்ரீம் கோர்ட்டில் 65, ஹை கோர்ட்டில் 62. இது எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி எக்ஸாமில் நல்லா அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா. 15th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 15வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் 15. ஓகே, நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் போகலாம். டுவெண்ட்டி-ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967. இது ஒரு லாங்குவேஜஸ் ரிலேட்டடானது, அஃபிஷியல் லாங்குவேஜஸ். 11வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய அரசியலமைப்பில் எந்த மொழி சேர்க்கப்பட்டது? அஃபிஷியல் லாங்குவேஜஸ், ஆட்சி மொழிகள் தொடர்பான ஒரு சட்ட திருத்தம். 15வது, நானே சொல்லிட்டேண்ணா, 21வது சட்ட திருத்தம் 1967 அடிப்படையில் என்ன பண்ணாங்க? 15th லாங்குவேஜா என்ன சேர்த்துருக்காங்க? சிந்தி. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கெடியூல் என்னப்பா? எத்தனாவது அட்டவணை? 8th ஸ்கெடியூல். 8வது அட்டவணையில் 15வது மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. அதற்கான சட்ட திருத்தம் 21வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967. அடுத்தது பாருங்க, 12th 21st பார்த்துட்டோமா? ஓகே, அடுத்தது 22nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். வெரி குட் கலைஞர்களா, 8th கரெக்டு தான். 22nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 22வது 1969. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டுக்கான அட்டானமஸ் ரைட்ஸ், தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அங்கீகாரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா தனி மாநிலமாக செயல்படலாம். அசாமிலிருந்து மேகாலயா உருவாக்கப்பட்டது. ஒரு முக்கியமான மாநிலமாக, தன்னிச்சையான மாநிலமாக, யாருக்கும் அடிபணியாத ஒரு மாநிலமாக தனியாக செயல்படுறது. அடுத்தது 23rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1969. இதுவும் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா, ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை, நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு 10 years ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. எஸ்சி அண்ட் எஸ்டிக்கான ரிசர்வேஷன். எங்கே ரிசர்வேஷன்? லோக்சபாவில். இப்போ இது என்ன பண்ண போகிறாங்களா? அப் டு 1980. 1900 வெங்கடேசன் 8 கரெக்டுங்க. 1980 வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க? இது 69ல் கொண்டு வராங்கன்னா அடுத்தது 70யா? ஸோ 70 வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது 70 வரைக்கும் இருக்கிறத அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்களா? நெக்ஸ்ட் ஒரு 10 years அப்படின்னா 1980 கரெக்டாக? ஸோ அது வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க? இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா? அப்போ 23வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? லோக்சபாவில் எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷனை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் 10 years பண்ணக்கூடிய ரிசர்வேஷனை பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் 24th அமெண்ட்மெண்ட்
1971. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட் இது. நாம் அடிக்கடி இந்த அமெண்ட்மெண்ட்டை படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட ஆர்டிகல் 35A இதை பற்றி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 35A பற்றி பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 368 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க? கட்டாயம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணி ஆகணும்? அவருடைய அசென்ட்டை கொடுத்தே ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ மேட் கம்பல்சரி அசென்ட், கட்டாயம் ஒப்புதல். யார் கொடுத்தாகணும்? குடியரசுத் தலைவர் கொடுத்தாகணும், பிரசிடென்ட். ஃபார் எதுக்கு? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு. அதுதான் ஆர்டிகல் 368. நான் படித்தோம் இல்லையா, சொன்னோம் இல்லையா, அதுதான். குடியரசுத் தலைவர் ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவின் மூலமாக வரக்கூடிய ஒரு மசோதாவிற்கு கட்டாயம் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும். 24th Amendment 1971. இது கோலக்நாத் கேஸுக்கு அப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? கோலக்நாத் கேஸ் எந்த இயர்ப்பா? ஸோ லைவில் இருக்கவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கோலக்நாத் கேஸ் 1967. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த 1971 24th Amendment கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வராங்களா? ஓகே. ஸோ இந்த 368 எதை பற்றிப்பா பேசுது? ஆர்டிகல் 368. அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி சொல்லுது. இது எந்த மாநிலத்தில், எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுப்பா? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் borrowed from which country? ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, கரெக்டுங்களா? ஓகே. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னாலே 2/3 உங்களுக்கு ஞாபகம் வரணும். சொல்லி கொடுத்துருக்கோமா? பல வாட்டி சொல்லியிருக்கோம். 2/3. 2/3 என்ன அர்த்தம்? அந்த அசம்பிளியில் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் என்ன இருக்கணும்? ப்ரெசென்ட் ஆகி ஓட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த பில்லு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதாக ஒரு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் 2/3 வரலன்னு சொன்னால் அது வேஸ்ட்டு. அது அமெண்ட்மெண்ட்டாக வரும், ஆனால் ஆர்டிகல் 386 அண்டரில் ஒரு அமெண்ட்மெண்ட்டாக வராது. கரெக்டுங்களா? 368 கீழ் ஒரு சட்ட திருத்தமாக கருதப்படாது. ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் ப்ரொவிஷன் உண்டாப்பா? ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டம் கிடையாது. கூட்ட அங்கீகாரம் இதற்கு கிடையாது. அதே மாதிரி ப்ரியர் நோட்டீஸ் பிரசிடென்ட் கிட்ட வாங்கணுமா? குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவையில்லை. ஆனால் குடியரசுத் தலைவர் அசென்ட், ஒப்புதல், பிரசிடென்ட்டோட ஒப்புதல் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஃபார் ஷுர், கட்டாயம். குடியரசுத் தலைவர் கட்டாயமாக இதற்கு ஒப்புதல் வழங்கியே ஆக வேண்டும். அதுதான் இந்த சட்டம். ஆர்டிகல் 368. இது எத்தனாவது பார்ட்டுப்பா? பார்ட் நம்பர் 20. நடத்திருக்கோமா? பார்ட் நம்பர் 20. அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். ஆர்டிகல் 368 தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. 3/2 உறுப்பினர்கள் அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தால் மட்டுமே இந்த மசோதா வெற்றி பெற்றதாக அல்லது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவாக கருதப்படும். இதற்கு கூட்டத்திற்கு அங்கீகாரம் இல்லை. குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவையில்லை.
ஆனால் கட்டாயம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் தான் இந்த அமெண்ட்மெண்ட். அதுக்கு தான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் தான் இந்த 24th அமெண்ட்மெண்ட் 1971. இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு கட்டாயம் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் கலைநிலா 20th பார்ட் வெங்கடேசன் சவுத் ஆப்பிரிக்கா கரெக்டுங்க. ஸோ நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. நெக்ஸ்ட்டு 25th அமெண்ட்மெண்ட் 1971. 25வது சட்ட திருத்தம் 1971. ஆர்டிக்கல் 14, 19, 31. ஸோ 14 என்ன சொல்கிறோம்? அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம், லா பிஃபோர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு சில பேருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு உரிமை வழங்குகிறோம். இது எல்லாருக்குமே பொருந்தாது. பிரசிடெண்ட்டுக்கு வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பொருந்தாது. அதே மாதிரி 19 பார்த்திங்கன்னா ஸ்பீச், ரைட் டு ஸ்பீச் அண்ட் ரைட், பேச்சுரிமை எழுத்துரிமை அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா சொத்துரிமையை நீக்கிட்டுருப்போம். 19(1)ல் எஃப் நீக்கியிருப்பாங்க. அது மாதிரி 31 என்னது? ரைட் டு ப்ராப்பர்ட்டியா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இதை என்ன பண்ணியிருப்பாங்க? இதை வந்து நீக்கியிருப்பாங்க. இது பின்னாடி இதை நீக்கிற அமெண்ட்மெண்ட் நம்ம அடுத்து படிப்போம். அதாவது ரிப்பீல் பண்ண அமெண்ட்மெண்ட் நம்ம கடைசியாக படிப்போம். பட் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3, 14, 19, 31 இந்த 3 ஆர்டிக்கிள்லையும் அதனுடைய அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பாதிக்காதவாறு நம்ம நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. டுவெண்ட்டி-செவன்த் அமெண்ட்மெண்ட் 1971. 27வது சட்ட திருத்தம் 1971 எதை பற்றி பேசுது? மணிப்பூர் பற்றி பேசுகிறாங்க. மணிப்பூர் மணிப்பூருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசம்பிளியை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை உருவாக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை வகையான மாநிலங்கள் இருந்தது? 4 வகையான மாநிலங்கள் இருந்தது. ஸ்டேட் ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான மாநிலங்கள் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மாகாணம், அரசருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாகாணம், இது யூனியன் பிரதேசம், இது சிறப்பு அங்கீகாரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராவின்சஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு ஜென்ரலாக மாற்றுறோம். ஸ்டேட்ஸு அண்டு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு மாற்றிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் 14 மாநிலமும் 6 யூனியன் பிரதேசங்களும் இருந்தது. அதன் பிறகு காலத்தினுடைய சூழலுக்கு ஏற்ப நம்ம தேவைப்படுறத வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அப்டேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது கரண்ட்டில் 2021ல் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. கரெக்டாக? யூனியன் டெரிட்டரி எவ்வளோ இருக்குது? இப்போது 8 இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், நம்மளுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். அப்போது இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அப்போனா இது வரைக்கும் 2 யூனியன் டெரிட்டரி தான் உருவாக்கியிருக்காங்களா? கிடையாது. நிறைய யூனியன் டெரிட்டரியை ஸ்டேட்டாக ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவா இனிஷியலாக எப்படி இருந்தது? ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தது. கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்கா? கோவா ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தது. அதன் பிறகு என்னவா மாறுது? தரம் உயர்த்தப்படுது. அதோட தரத்தை உயர்த்துறாங்க. என்னென்ன உயர்த்துறாங்க? இனிமேல் யூனியன் டெரிட்டரி கிடையாது, ஸ்டேட் அப்படின்னு சொல்லி.
அப்படி ஸ்டேட்டாக மாற்றிடுறாங்க. அடுத்தது ஸ்டேட்டாகவே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸு, அதாவது எது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோன்னா சட்டமன்றம் இருக்கிறது. ஏன்னா சட்டத்தை இயற்றுவது தான் மிகப்பெரிய செயல், அதனால தான் அது பேர் சட்டமன்றம். சட்டத்தை இயற்றுகிற மன்றம் சட்டமன்றம். கான்ஸ்டியூஷன் லாஸ் இதெல்லாம் வந்து புதுசாக உருவாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி. முன்னாடி அதை வந்து பண்ணது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இப்போ அதை பண்ணுறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபை அப்போ பண்ணாங்க, இப்போ சட்டசபை அதை செய்கிறாங்க, அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி மாநிலமாக இருக்கும், ஆனால் அந்த மாநிலத்தில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்காது, மாநில சட்டமன்றம் இருக்காது. அந்த சட்டமன்றத்தை உருவாக்க வேண்டும், அவங்களுக்குன்னு தனியாக சட்டத்திட்டங்களை அவங்க உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஸோ மணிப்பூர் ரிலேட்டடான ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு மிக மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம்ப்பா. இது மேபி நீங்கள் கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க, நம்பர் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரைட்டா? குட் ஆஃப்டர்நூன் சதீஷ்குமார். ஸோ என்ன அமெண்ட்மெண்ட்னா 31st அமெண்ட்மெண்ட்டு 1972. இதில் ஏன் சார் இவ்வளோ முக்கியம்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, லோக்சபாவோட சீட்ஸு, அந்த சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 525லேருந்து 545க்கு இன்க்ரீஸ் பண்ணது. இப்போ நாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? லோக்சபா இப்போ படிக்கிறோம் நாம், ஆனால் என்ன பண்ணுறோம், அதிகபட்சமாக 552 பேர் இருக்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாம் இப்போ யூஸ் பண்ணுறது 545. now using 545. so 545 two types of வச்சிருப்பாங்க, 543 and 2. 543 members are directly elected by people, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், எம்பிஸ். 2 பேர் ஆங்கிலோ இந்தியன்ஸ், ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள். இப்போ இதை தான் என்ன பண்ணிவிட்டோம் நம்ம, இப்போ கடைசியாக பண்ண அமெண்ட்மெண்ட்டு 104th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டு 2020ல் ரிப்பீல் பண்ணியாச்சு. ரிப்பீல்டு. இந்த ஆங்கிலோ இந்தியன் 2 members ரெப்ரசன்டேஷன் என்ன தேவையில்லை, இனி தேவையில்லை, ரிப்பீல்டு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ 545 பேர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்கிற சட்ட திருத்தமே இதுதான், அந்த அமெண்ட்மெண்ட்டு இதுதான். 31st Amendment 1972 increased the number of Lok Sabha seats from 525 to 545. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன்லேயே, அதாவது இந்த மாநில பிரிப்பு இருக்கு இல்லையா, மாநிலத்துக்கு அங்கீகாரம் வழங்குவது, இது தொடர்பாக அதிகபட்சமாக கேட்ட கொஸ்டின் இது தான். 35th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 35வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். Thirty-fifth கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974. சரிங்களா, 75 போட்டேன், 74. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் யூனியன் கூட சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது இந்தியன் யூனியன் கூட சேர்த்துடுறோம். இந்தியன் யூனியன் கூட இன்கார்பரேட்டட்.
36th அமெண்ட்மெண்ட் 1975. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிமில் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இந்தியாவுடன் இணைச்சிட்டோம். இப்போ சிக்கிமை வந்து முழு நேர மாநிலமாக செயல்படுதல், ஃபுல் ஃப்ளட்ஜ்டு ஸ்டேட். நம்ம படிச்சிருப்போம் ஆர்டிகல் 2A ஞாபகம் இருக்குங்களா? ஆர்டிகல் 2A ஞாபகம் இருக்கா? இதுதான் இந்த ஆர்டிகல் 2A. ஸோ ஆர்டிகல் 1, 2, 3, 4. ஆர்டிகல் 1 என்ன சொல்லும்? சட்டம் 1, இந்தியா பாரதம் என்று அழைக்கப்படும். இந்தியா பல மாநிலங்களின் கூட்டிணைவு. இந்தியா இஸ் கால்ட் அஸ் பாரத். இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட். இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட். பிறகு 2A 2 என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்கார்பரேட்டட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. இந்தியாவிற்கு வெளியில் உள்ள பகுதியில் இருந்து புதிய மாநிலங்களை உருவாக்குதல், சேர்த்து கொள்ளுதல். அப்படி பண்ணது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். இதில் வந்து 2A ஆர்டிகல் இதை பற்றி பேசும். இதில் 36வது சட்ட திருத்தம் 1975 என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கிம் ஒரு மாநிலம், அது இதுக்கப்புறம் முழு நேரமாக ஒரு தன்னிச்சையான மாநிலமாக செயல்படும் இந்திய ஒன்றியத்தில், இந்தியன் யூனியனுக்குள்ளார. அது அப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எம்எல்ஏ, அந்த அசம்பிளி, அந்த அவையில் என்ன பண்ணுவாங்க, உருவாக்கி கொள்ளலாம், தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 37th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேஷ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை உருவாக்கி கொள்ளலாம், தங்களுக்கான அசம்பிளியை உருவாக்கலாம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், அப்போ அங்கே சிஎம் இருக்கலாம். கரெக்டாக? ஒரு மாகாணத்தை தனியாக உருவாக்குறது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாகாணம் உருவான பிறகு அந்த இடத்தில் சட்டமன்றத்தை உருவாக்குதல் முக்கியமான விஷயம். நம்ம படிச்சிருப்போம், நம்மளுடைய அடிக்கடி நம்மளுடைய கிளாஸஸ்லேயும் சரி, யூடியூப் செஷன்லேயும் சரி, வழக்கமாக சொல்லியிருப்போம் ஒரு விஷயத்தை. என்னென்னு பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள். 1962 நான் சிம்பிளாக எழுதுகிறேன், பாண்டிச்சேரியை இந்தியா கூட சேர்த்துருப்போம். பாண்டிச்சேரியில் அசம்பிளி வந்தது எப்போப்பா? 63 தான் பாண்டிச்சேரியில் அசம்பிளி வந்திருக்கும். ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி 1971 பங்களாதேஷை நம்ம உருவாக்கி கொடுத்துருப்போம். பங்களாதேஷில் அசம்பிளி வந்தது எப்போப்பா? 1972 பங்களாதேஷில் அசம்பிளி வந்திருக்கும். கரெக்டாக? 2 வருஷமா? எஸ். இப்போ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணுங்கள், சந்தோஷம், தப்பில்லை. நியூ டெல்லி எப்போ நம்ம புதுசாக ஒரு நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, NCT அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எப்போ உருவாக்கணும்? புது டெல்லியில் எப்போ சட்டமன்றத்தை உருவாக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நம்ம பார்க்க தான் போகிறோம். அதை தெரிஞ்சதுன்னா சொல்லலாம், தப்பு இல்லை. லைவ் வாட்ச் பண்ணுறவங்கப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நியூ கமர்ஸ் இந்த சேனல் வந்து புதுசு, ADA 247 தமிழ் 2.0 அப்படின்னு சொல்கிறது. அதனால் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ நியூ வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸுக்கு நம்ம ஸ்பெஷல் பேட்ச் தனியாக நான் மட்டுமே எடுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ADA 247 தமிழ் ADA 247 அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி என்னோடய கோட் Y262 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 2 பேட்ச் அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான ப்ரைஸ் 2253. என்னோடய கோடு Y262ன்ற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் தமிழ்நாடு மெகா தொகுப்பு, இது டோட்டலாக நம்ம 2021 எடுக்க போகிற எல்லா பேட்சும் இதில் கவர் ஆகும். 38 அமெண்ட்மெண்ட் 1975 ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு அமெண்ட்மெண்ட் இது. எந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் த டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி பை த பிரசிடென்ட் நான் ஜுடிஷியபிள்னு சொல்லிடுவான்.
அதாவது மேட் த டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலை தொடர்பாக ஒரு பிரகடனத்தை யார் கொண்டு வர முடியும்? இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி யார் கொண்டு வரலாம்? பிரசிடெண்ட் கொண்டு வரலாம். கரெக்டா? அப்படி பிரசிடெண்ட் கொண்டு வர ஒரு ஆக்டு, இந்த டிக்ளரேஷனு என்னவா? நான் ஜுடிஷியபிள். நல்லா யோசிச்சு பாருங்க. டெல்லி 1947 இல்லைங்க சதீஷ், இல்லை அமெண்ட்மெண்ட் அதில் நம்ம பார்க்கலாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா முடிவு பண்ணது தான், அவ்வளோதான். எப்போ கொண்டு வராங்க பாருங்கள், 1975 கொண்டு வராங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட்டு? 38 அமெண்ட்மெண்ட்டு. இப்போது என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? 1962 ஃபஸ்ட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி, 1971 செகண்டு நேஷ்னல் எமர்ஜென்சி, 1975 தேர்டு நேஷ்னல் எமர்ஜென்சி. தேசிய நெருக்கடி நிலை தொடர்பானது 3 சட்டங்கள். இந்த 3 சட்டங்களில் கடைசியாக 1975 அப்போ தான் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்னென்னா, மேட் த டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி பை பிரசிடெண்ட் இஸ் நான் ஜுடிஷியபிள். அப்போ குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா என்ன காரணமானா இருக்கலாம், திடீர்னு வந்து எப்பா இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை அதனால் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டாரு, எமர்ஜென்சி அவ்வளோதான். எவனை விட்டுட்டு வெளியிடக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது, போகக்கூடாது, எல்லா விஷயமும். அப்போ வந்து பிரசிடெண்ட் அப்போ நினைச்சாருன்னா நடந்துருமே எல்லாமே. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு வேலையே கிடையாது. வெரி குட், வெரி குட் ஆக்ட் சதீஷ், 1991. வெரி குட், அதுதான் கேட்டேன் சதீஷ், அதுதான் கேட்டேன். சூப்பர் சூப்பர். அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரு அதிகாரம், ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போயிடுமே. கரெக்டுங்களா? ஸோ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஜுடிஷியபிள்னு சொல்கிறது 38வது சட்ட திருத்தம் 1975. சரிங்களா? பின்னாடி நம்ம படிப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணுறாரு இல்லையா நான் ஜுடிஷியபிள்னு, அதெல்லாம் கிடையாதுப்பா. நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி தான், நாங்கள் என்ன பண்ணுவோம், திரும்பவும் ஜுடிஷியபிள், நீதிமன்ற மறு ஆய்விற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பின்னாடி சொல்லிடுவாங்க. இந்த 44th அமெண்ட்மெண்ட்டில் இதை சொல்லுவாங்க, தெளிவுபடுத்துவாங்க. இங்கே இதை சும்மா ஒரு பாயிண்டில் எழுதி வச்சுக்கோங்க. 44th அமெண்ட்மெண்ட் 1978 இது என்ன பண்ணிடும், ரிப்பீல்டு. இதை ரிப்பீல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியபிள்னு கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபேமஸ் அமெண்ட்மெண்ட் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டை பார்த்துட்டு போயிடலாம். ஃபார்ட்டியத் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 40வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. ஃபஸ்ட்டு தான், 40ன்னு சொல்லிட்டேன்னா 41. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, மாநில பொது பணியாளர் தேர்வாணையம், அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் increased from 60 to 62. 62 அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ 41வது சட்ட திருத்தம் 1976 என்ன பண்ணுறாங்க, அடுத்தது ஜேபிஎஸ்சின்னு சொல்லலாம், மாநில பொது பணியாளர் தேர்வாணையம். அண்டு அதாவது
ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்டு ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழில் மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம் மற்றும் கூட்டு பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லலாம். இதையும் சேர்த்து என்ன பண்ணலாம், ரெண்டினுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜை 60லிருந்து 62ஆக உயர்த்துதல். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம் 1976. இதில் எக்கச்சக்கமான அமெண்ட்மெண்ட் இருக்கும். அதனால் இது பேர் என்னது, மினி கான்ஸ்டிடியூஷன், சிறு அரசியல் அமைப்புனே அதுக்கு பேர், சிறு அரசமைப்பு. ஓகே, சரி. இந்த அமெண்ட்மெண்ட்லப்பா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமோ இதில் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். நான் ஒன்று ஒன்றா எழுதிட்டே வரேன். ரைட்டா? 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம சொல்கிறது எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்டு இன்டெகிரிட்டி. ஸோ இந்த 3 வார்த்தை எஸ்எஸ்ஐ அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணோம், நம்ம பிரியாமலில் சேர்த்துருந்தோம். பிரியாமல் கரெக்டுங்களா? ஓகே, இந்த விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் இலக்கிய மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாகிரஃபி அண்ட் யூனிட் 8 வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். அதே மாதிரி யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு 30 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்துருக்குது. ஸோ 38 கொஸ்டின்ஸு ஒரு 40 கொஸ்டின்ஸ் பக்கம் வரப்போகுது. சரிங்களா? ஸோ அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் பேட்ச் எடுக்கிறாங்க. தேவைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த அமெண்ட்மெண்ட்டு முக்கியமான சேர்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 4A சேர்க்குறாங்க. பார்ட் 4A என்னப்பா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு பகுதியை என்ன பண்ணுறாங்க, இதில் சேர்க்குறாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட் ப்ளஸ் கேபினெட் கூட அவங்களுடைய டிஸ்கஷன், கலந்து ஆலோசித்தல், அப்படி இல்லைன்னா ஆலோசனை வழங்குதல், அட்வைஸ், அதை பற்றி சொல்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது. என்ன பண்ணியாகணும், கேபினெட்டிடம் அவங்களுடைய ஆலோசனையை பெற வேண்டும். அடுத்தது முக்கியமான அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 14A ஆட் பண்ணுறாங்க. 14A என்னப்பா, ட்ரிபுனல், தீர்ப்பாயங்கள். படிச்சிருக்கோமா? தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்துருக்குறாங்க. எஸ், கரெக்டுங்க கலைஞலா, கரெக்டு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லியிருக்கீங்க, சூப்பர். ரிட்ஸு ஹைகோர்ட் அண்டு சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி நடக்கும், ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி சொல்கிறது. பிறகு லோக்சபா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. லோக்சபா அண்டு ஸ்டேட் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவருடைய டென்யூர், பதவி காலத்தை 5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறது. raised to 6 இயர்ஸாக பண்ணியிருப்பாங்க. பட் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்த அமெண்ட்மெண்ட்ஸ்லேயே இது சரி வராது, நம்ம திரும்பவும் வந்து 5 வருஷமாக வச்சுக்கலாம். அதாவது நம்ம திரும்ப பழைய விஷயத்தை யோசித்து பார்க்கணும். லோக்சபா அண்டு ராஜ்யசபா, லோக்சபாவுக்கு எத்தனை வருஷம்ப்பா, 5 வருஷம், ராஜ்யசபாவுக்கு 6 வருஷம். அதே மாதிரி தான் எம்எல்ஏக்கும் 5 வருஷம், எம்எல்சிக்கு 6 வருஷம். கரெக்டுங்களா? இப்போ அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்சபா அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய அந்த பதவி காலத்தை
5 ஆண்டுகள்லேருந்து 6 ஆண்டுகளாக வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ இது வந்து சரி வராது, இது பிரச்சனை முடிஞ்சிடும், அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப 5 வருஷமாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து ப்ராக்கெட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இது வேறு அமெண்ட்மெண்ட்டு, ப்ராக்கெட்டில் நோட் பண்ணிக்கோங்க. 44th அமெண்ட்மெண்ட் 1978 படித்தோம் இல்லையா, அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீஸ்டோர்டு த லோக்சபா, நான் சிம்பிளாக எழுதுகிறேன், லோக்சபா அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய டென்யூர், தட் இஸ் 5 years. திரும்ப என்ன பண்ணுறாங்க, வேண்டாம் 6 வருஷம்லாம் இனிமேல் வேண்டாம், 5 வருஷமாகவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்பாங்க, லோக்சபா உறுப்பினர்களின் வயதை அவங்களுடைய பதவிக்காலத்தை 5 to 6 ஆண்டுகளாக அதிகரித்த சட்ட திருத்தம் எதுன்னு கேட்பாங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. மீண்டும் லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகளாக குறைத்த சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெடியூஸ் பண்ண ஆர் ரீஸ்டோர் பண்ண கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னு சொன்னால் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன பாருங்க இதில் முக்கியமானது, அடுத்தது ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி பற்றி. ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய நெருக்கடி பிரகடனம் அதை தொடர்பானது. இதில் அவங்க என்ன செய்கிறாங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இப்போ நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டோம்னா அது யாருக்கு பொருந்தும், ஓல் இந்தியா, ஓல் நேஷன், மொத்த நாட்டுக்கும் பொருந்தும் முன்னாடி. பட் இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976 என்ன சொல்கிறாங்கன்னா, தேவை ஏற்பட்டால் நாம் என்ன பண்ணலாம், ஒரு பார்ட் ஆஃப் த டெரிட்டரிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். நேஷ்னல் எமர்ஜென்சியை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேவைன்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட்டுக்கு மட்டும் கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள், இப்போது நார்த் இந்தியாவில் பெரிய பிரச்சனை, அப்போ நம்மளுக்கே தெரியும் நார்த்துக்கும் சவுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நாம் ஏன் தேவையில்லாமல் எங்கே எமர்ஜென்சி போடணும், வேண்டாமே. ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனை, அப்புறம் வந்து டெல்லியில் பிரச்சனை, அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு மட்டும் அவசர நிலையை, தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தலாம். இங்கே தேவையில்லையே, ரைட்டா? அதே மாதிரி இந்த பக்கம் போனோம்னா சவுத் இந்தியாவில் பிரச்சனைனா நார்த் இந்தியாவில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இந்த தேசிய நெருக்கடி நிலை முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு வாட்டி நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது பொருந்தும். ஆனால் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 வந்ததுக்கு அப்புறம் இனி தேவை என்றால் குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் அந்த எமர்ஜென்சியை, நெருக்கடி நிலையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பிரசிடென்ட் ரூல் இருக்கு இல்லையா, பிரசிடென்ட் ரூல் பற்றினது விஷயம். குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடக்கிற பகுதியை பொறுத்து. ஸோ ஒன் டைம் டியூரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 6 மாதத்தை வச்சுருக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த 6 மாதத்துலேருந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பயன்படுத்தி அந்த ஆட்சி என்ன பண்ணலாம், மேலும் 1 ஆண்டு நீட்டிக்கலாம். முதல்ல 6 மாதமாக இருந்தது, அடுத்தது 1 இயராக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு என்ன பண்ணலாம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ்.
அகில இந்திய நீதி பணிகளை உருவாக்குவது. ப்ரொவைடட் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ். புதிய அகில இந்திய நீதித்துறை பணிகளை உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறது. இதை கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே எதனுடைய முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸுப்பா? 42nd அமெண்ட்மெண்ட்டோட முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். இந்த அமெண்ட்மெண்ட்டில் செஞ்ச விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 44th அமெண்ட்மெண்ட் 1978. இப்போ நம்ம ஏற்கனவே போன சட்ட திருத்தம் படிக்கும்போது இதில் 2-3 சேர்த்து படிச்சிட்டோம். கரெக்டுங்களா? என்னென்ன படித்தோம்? ஃபஸ்ட் பாயிண்ட்டு, லோக்சபா எம்பி அண்டு எம்எல்ஏ இவருடைய டென்யூர் என்ன பண்ணாங்க? இப்போ 6 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ரெடியூஸ் பண்ணாங்க. இது ஒன்று படித்தோம். ரெண்டாவது, நேஷ்னல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சிக்கு பிரசிடெண்ட்டோட ப்ரொக்ளமேஷன் மட்டும் பத்தாது. பிரசிடெண்ட்டோட பவர் என்ன பண்ணுறாங்க? ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் போயிட்டு பார்லிமெண்ட்டில், வெரி குட் சதீஷ்குமார், 6 years to 5 years கரெக்டு தான். பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் இந்த தேசிய நெருக்கடி நிலையை கொண்டு வர இயலாது. அவன் என்ன பண்ணுவார்? பிரசிடெண்ட் நினச்சாலே போதும், குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? அப்பா சூழ்நிலை சரியில்லை, இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? நெருக்கடி நிலை, தேசிய நெருக்கடி நிலை இனிமேல் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அது அப்படியே பொருந்திட்டே வரும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், வெறும் வார்த்தை பத்தாது, பாராளுமன்றத்தில் என்ன கொண்டு வரணும்? ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். பார்லிமெண்ட்டில் மன்ற உறுப்பினர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா ரைட்டு, இல்லை என்றால் வேலைக்கு ஆகாது. அடுத்தது முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 டைப்ஸ் சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அதாவது போர் அல்லது ஒரு வெளிநாட்டினுடைய அண்டை பகுதியினுடைய ஆக்கிரமிப்பு. மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால் தமிழில் உள்நாட்டு கலகம் அப்படின்னு பேர். அது பேர் நீங்கள் படிக்கும்போது பாருங்களேன், உள்நாட்டு கலகம் சொல்லும்போது கேவலமாக இருக்கா? இப்போ நம்ம வீட்டில் சண்டை நான் இல்லைன்னு சொல்லுவோமா? நம்ம வீட்டில் சண்டை நடக்குதுன்னு சொல்ல மாட்டோம்ல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல. அதன் காரணமாக இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நல்லா இல்லை, நம்ம அதை என்னென்னு மாற்றணும், இந்த வார்த்தையை மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. என்ன வார்த்தையாக மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னு மாற்றுறாங்க. ஆர்ம்டு ரெபிலியன், அதுதான் இந்த 3வது பாயிண்ட். ஒரு எமர்ஜென்சி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அதை இனிமேல் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அதை ஆர்ம்டு ரெபிலியன்னு சொல்லணும். அதாவது நான் என்னுடைய நாட்டில் நடக்கக்கூடிய கலவரத்தை நானே உள்நாட்டு கலகம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆயுத கலகம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டார். ஆயுத கலகம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது, முன்னாடி டெக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட்டு நிறைய விஷயம் இருக்குதுப்பா. நான் ஒரே ஒரு பாயிண்ட்டில் முடிச்சுட்டேன். சிம்பிளாக பிரசிடெண்ட்டோட பவர்லாம் குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டேன். எப்படிலாம் குறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ தனியாக நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடிலாம் பிரசிடெண்ட் வாய் வழியாக சொன்னால் போதும், அதாவது பிரசிடெண்ட்டு இன்னும் எமர்ஜென்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ பில் பாஸ் பண்ணணும் என்ன அர்த்தம்? ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் நீடட் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், தட் இஸ் கால்டு கேபினெட். கேபினெட்டோட எழுத்து மூலமான ஒப்புதல் தேவை. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட முடியாது. பார்லிமெண்ட்டில் கேபினெட்டு முக்கியமானது தானே.
அரசின் கொள்கை முடிவுகள் முக்கிய சட்ட திட்டங்களை உருவாக்குவது கேபினெட் அமைச்சரவை. அந்த கேபினெட்டு இவங்களுக்கு என்ன பண்ணியாகணுமா, எழுத்து மூலமாக ஒப்புதல் கொடுக்கணும். அப்போ தான் உன்னால் எமர்ஜென்சியை கொண்டு வர முடியும், இல்லைனா கொண்டு வர முடியாது. ஏன் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா, இந்த 3 எமர்ஜென்சி நாட்டில் 1962, 1971, 1975 இதை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திச்சு. அதுவும் முக்கியமாக 75ல் 3rd எமர்ஜென்சி. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சின்னு வரல. ஏன் வரலன்னா இந்த மாதிரி பிரச்சனை காரணமாக. இவ்வளவு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க, கெடுபிடி கொண்டு வந்துட்டான். அதனால் வந்து நினச்ச மாதிரிலாம் இனிமேல் வந்து எமர்ஜென்சியை கொண்டு வர முடியாது. அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்டிக்கல் 20 and 21 இருக்கு இல்லையா, இதை வந்து cannot be suspended during a national emergency. அதாவது ஒரு தேசிய நெருக்கடி நிலையின் பொழுது ஆர்டிக்கல் 20 மற்றும் 21 நம்ம என்ன பண்ண முடியாதான். ஸோ நம்மளால் அதை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அடிப்படை உரிமைகளுக்கு நம்ம கேரண்டி கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படை உரிமைகளில் முக்கியமானது எது, ஆர்டிக்கல் 20 மற்றும் 21. ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுதுப்பா, குற்றம் புரிந்தவருக்கு உரிமை. ஸோ ஒரு டிடென்ஷன் இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு குற்றம் புரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உரிமை கொடுத்துருக்குறோம். என்னென்ன உரிமைகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். தான் செய்த குற்றத்திற்கு தன்னைத்தானே சாட்சியமாக மாற்றக்கூடாது. தான் செய்யும் பொழுது நான் செய்த குற்றத்திற்கான தண்டனை என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் வழங்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்பாக்கெட் பண்ணுறான்னா அவன் 6 monthனா 6 month தான் கொடுக்கணும். அவன் ஜெயிலில் இருக்கும்போது 2 மாதம் முடிஞ்சிருக்கும், ஜெயிலில் இருக்கும்போது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இனிமேல் 6 மாதம் இல்லை பிக்பாக்கெட் அடித்தா 1 வருஷம் தண்டனைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 6 மாத தண்டனையை 1 வருஷமாக மாற்றக்கூடாது, 6 மாதம் தான் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இரட்டை தண்டனை கூடாது. ஒரு தண்டனை, ஒரு குற்றத்திற்கு 2 முறை தண்டனை வழங்கக்கூடாது. இப்போ இது 3 முக்கியமான பாயிண்ட்டு ஆர்டிகல் 20ல். அது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதை நிறுத்தி வைக்கக்கூடாது. வெரி குட் கலைநிலா. ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ், வெரி குட். 21 என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி, தனி மனித வாழ்க்கைக்கான உரிமை. கரெக்டுங்களா, முக்கியமான உரிமை அது. ஒரு மனிதன் சுதந்திரமாக செயல்படுவது, அவன் தூங்கி எழுந்ததுல ஆரம்பித்து தூங்குறது, திரும்ப நைட்டு தூங்குற வரைக்கும், சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்ணுறது, லேண்டு வாங்குறது, பில்டிங் வாங்குறது, விற்கிறது, எல்லா விஷயமும் ஆர்டிக்கல் 21ல் வரும். மனிதன் சுதந்திரமாக செயல்படுவது, அப்படி அவன் செயல்படுறதுக்கு அரசமைப்பில் அடிப்படை உரிமைகளில் அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நிறுத்தி வைக்க முடியாது. So Article 20 and 21 cannot be suspended during a national emergency. Very good Kalainila. Protection of life, very good. Super. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே 44th Amendment 1978. சரிங்களா. ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆஃபில் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் பார்த்துருக்குறோம். சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய கிளாஸஸில் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸு, இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் புதுசாக சேனல் வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடா 247 தமிழ் அப்படிங்கிறது நம்ம லைவ் கொண்டு போக முடியல, அதனால தான் 2.0 நம்ம புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். கரெக்டுங்களா. ஸோ நியூ கம்மர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுடைய அந்த கண்டினியூஸாக உங்களுடைய அந்த ஆதரவை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ உங்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம். டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் 2, குரூப் 2A கண்டிப்பாக ஒரு அமெண்ட்மெண்ட்டு கேட்பாங்க. அதுவும் முக்கியமான சட்டத்திருத்தம் தான், எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியமும் கூட இல்லை. ரைட்டுங்களா. ஸோ அடுத்தது ஒரு முக்கியமாக அந்த இன்டிமேஷன் மட்டும் திரும்ப சொல்லிடுறேன். இந்த தமிழ்நாடு மெகா பேக் இருக்குது இல்லைங்களா, இந்த மெகா பேக் வந்து 5128 rupees. இது யாருக்கான ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஒன்லி ஃபார் நியூ
ஸ்டூடெண்ட்ஸ் Y262 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்னோடய டெலிகிராமில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஆர் என்னோடய டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை பாருங்கள். சரிங்களா? அதை பார்த்துட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ 44th அமெண்ட்மெண்ட்டு முடிஞ்சு. திரும்பவும் 45th அமெண்ட்மெண்ட்டு 1980. 45th அமெண்ட்மெண்ட் 1980. இப்போ யோசிச்சு பாருங்கள், 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துருச்சா? 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துருச்சு. அப்போ இது என்னவா இருக்கும்? எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன், எஸ்சி எஸ்டிக்கான ஒரு ரிசர்வேஷன். எங்கே? லோக்சபாவில். இது எது வரைக்கும்? அப் டு 1990 வரைக்கும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு 52nd அமெண்ட்மெண்ட் 1985. இது ஒரு ஃபேமஸான அமெண்ட்மெண்ட்டுப்பா. நல்லா யோசிச்சு பாருங்கள், இது என்ன அமெண்ட்மெண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். 52nd அமெண்ட்மெண்ட் 1985. இது ரிலேட்டடாக இன்னொரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. நான் அதையும் பக்கத்துலேயே இங்கே எழுதிடுறேன். சரிங்களா? 91st அமெண்ட்மெண்ட்டு 2003. 52nd அமெண்ட்மெண்ட்டு என்ன ஸ்கெடியூல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ரெண்டுமே எது ரிலேட்டடானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ இந்த 52nd அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க? 10வது அட்டவணை 10th ஸ்கெடியூல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுறாங்க? ஆட் பண்ணுறாங்க. கரெக்டா? 10வது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இதில் 52nd அமெண்ட்மெண்ட்டுக்கும் 91st அமெண்ட்மெண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். இந்த 52nd அமெண்ட்மெண்ட் 1985ல் ரெண்டு நம்பர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். ரெண்டு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அது போகும். இது 1/3, இது 2/3. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இவ்வளோ தான் அமெண்ட்மெண்ட். இது ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அமெண்ட்மெண்ட்டை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இது என்ன சார் 1/3 2/3 அப்படின்னு போட்டிங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம். கட்சி தாவல் தடை சட்டம். அப்போ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறது தடை செய்யப்பட்டது. இது யார் யாருக்கு பொருந்தும்? எம்எல்ஏ எம்பிக்களுக்கு பொருந்தும். லோக்சபா எம்எல்ஏ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது பொருந்தும். இந்த 10வது அட்டவணை கொண்டு வரும்பொழுது
1/3 தான் இந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது என்ன சார் 1/3? கட்சி மாறுகின்ற உறுப்பினர்களில் மொத்த உறுப்பினர்கள் 3 பங்கு என்றால் அதில் 1 பங்கிற்கு மேலே அவங்க போகிறாங்கன்னா அந்த பதவி அவங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கட்சியில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த ஏல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. டோட்டல் 30 எம்பி இருக்கிறாங்க. இப்போ இதில் இருந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு 5 எம்பி பி அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போகிறான். ஓகே, ஸோ இவன் மேலே அந்த கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா, அவனுக்கு அந்த எம்பி பதவி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான் இந்த அட்டவணை நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. இந்த ஸ்கெடியூல் நம்மளுக்கு அதை தான் கிளியர் கட்டாக சொல்லுது. இப்போ 5 எம்பிஸ் என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு கட்சிக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க பதவி எம்பி பதவி போயிடும். ஏன் 1/3 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 3இல் 1 பங்கு போனோம்னா அவனுடைய பதவி வச்சுக்கலாம், தக்க வச்சுக்க முடியும். இல்லைனா அவன் பதவி போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், 30 டோட்டல் எம்பி, அதில் வந்து 5 பேர் போகிறான், அவன் பதவி போயிடும். இப்போது இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறான்னா 10 பேர் போகிறான். டோட்டலாக 30 பேர். அந்த 30 பேரில் 10 பேர் வேற ஒரு கட்சிக்கு போகிறான், சி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு போகிறான். அவனோட எம்பி பதவி இருக்குமா? இருக்கும். இதுதான் 1/3. இது அப்படியே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 2/3ன்னு மாற்றிட்டாங்க. கொஞ்சம் கடுமையாக அந்த சட்டத்தை மாற்றுறாங்க. எப்படி? அதே டோட்டல் வந்து 30 எம்பி இருக்கிறாங்க ஒரு கட்சியில். அவன் என்ன பண்ணுறான்னா 10 பேர் இப்போ போகிறாங்க, 10 எம்பி ஒரு கட்சிக்கு போகிறான்னா அவனுடைய பதவி என்ன ஆகும், இப்போது பறி போய்விடும். முன்ன அவன் பதவி இருக்கும், ஆனால் இப்போது அவனுடைய பதவி இருக்காது. 15 எம்பி போகிறான், அவன் பதவி என்ன ஆகும்? இருக்காது. 19 எம்பி போகிறான், அப்போவும் அவன் பதவி இருக்காது. 20 எம்பி போகிறான்னா அப்போ தான் அவன் பதவி இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் கட்சிக்காக. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். வெரி குட் கலைஞர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அரசியல் கட்சிகள் அவங்கள வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த 10th ஸ்கெடியூல் உருவாக்கியிருக்கிறாங்க. 10வது அட்டவணை உருவாக்கப்பட்டது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டாக 52ம், செகண்ட் அமெண்ட்மெண்ட்டாக 91st அமெண்ட்மெண்ட் 2003யும் கொண்டு வந்தாங்க. 52னா 1/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 91st அமெண்ட்மெண்ட்னா 2/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் 53rd அமெண்ட்மெண்ட் 1986. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரமுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன். என்ன சார் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசோரமில் மொத்தம் எம்எல்ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ அந்த குறைந்தபட்ச நம்ம விருப்பம், நம்மளுடைய அந்த லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்எல்ஏஸ் ஒரு ஸ்டேட்டில் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா ரேஞ்சு? 500 வரைக்கும் இருக்கலாம். கரெக்டாக? இது குறைந்தபட்ச அதிகபட்ச மதிப்பு. ஒரு மாநிலத்தில் குறைஞ்சபட்சமாக எவ்வளோ எம்எல்ஏ இருந்தாகணும், அதிகபட்சமாக எவ்வளோ எம்எல்ஏ இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இதை விட கம்மியாக இருந்தும் மிசோரமில் என்ன பண்ணுறாங்க, மிசோரமில் ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குகிறார்கள். நீ 40 மினிமமாக ஒரு 40 எம்எல்ஏ வச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம், மிசோரமில் ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்களுக்கு சிறப்பு அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். மேட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மிசோரம் அண்ட் ஃபிக்ஸட் த strength of its assembly at a minimum of 40 members.
இதே மாதிரி அடுத்தது அடுத்த ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அமெண்ட்மெண்ட்டு 55th அமெண்ட்மெண்ட்டு 1986. இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷுக்கு அங்கேயும் அப்படி தான். அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறான்? 30 எம்எல்ஏ தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, நாம ஆஸ்மா அப்படின்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? அதில் NAMA ASMA ஞாபகம் இருக்கா? இந்த எம் பாருங்க, இந்த எம் தான் இது. இந்த ஏ இருக்கு பாருங்க, அந்த ஏ தான் இது. இதெல்லாம் என்ன ஆர்டிக்கல்? நாம ஆஸ்ம ஜிகே. இந்த 10 ஆர்டிக்கல் எங்கே இருக்குது? 370 ஏல ஆரம்பித்து A to J ஞாபகம் இருக்கா? சொன்னோமா? இந்த கிளாஸில் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்போம். போய் அப்புறமா அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஆர்டிக்கல் 370A 371 A to J இந்த ஆர்டிக்கல் எல்லாமே. ஏன்னா 371 ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு தெரியும். அப்போது அருணாச்சல பிரதேசில் 30 எம்எல்ஏ இருந்தால் கூட வந்து உனக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம்ப்பா, நீ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன பாருங்கள், ஜின்னு வருதா? ஜியா, ஜி என்ன சொன்னோம்? அது திரும்ப ஃபாஸ்டோட சொல்லிடுறேன். நாம ஆஸ்மா ஜிகே அப்படின்னு சொன்னோம். கரெக்டுங்களா? நாகாலாந்து, அசாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷில் யூனிவர்சிட்டி, அடுத்தது சிக்கிம், மிசோரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், கோவா, கர்நாடகா. அப்போது ஜி அடுத்து நம்ம ஜி தான் படிக்க போகிறோம். எஸ்எஸ் கலைநிலா அண்ட் வெங்கடேஷ் கரெக்டாக தான். நான் வந்து எழுதும்போது 317 எழுதிட்டேன், தப்பு இல்லை. ஓகே நான் மாற்றி எழுதிட்டேன். ஓகே, கரெக்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது 56 1987. இது யாருக்கு ஸ்பெஷல் ரைட்ஸு? கோவாவுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸு. அங்கே 30 எம்எல்ஏ தான் இருக்கான், இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, அங்கே போய் ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கிக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்கள், 53, 55 அண்டு 56 இது 3 லைனாக வருது பாருங்கள். மிசோரம், அருணாச்சல பிரதேஷ் அண்டு கோவா 3 ஆர்டிக்கல். அந்த 3 ஆர்டிக்கலும் 3 அமெண்ட்மெண்ட்ஸாக வந்திருக்குது. அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல், இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்டு ஆர்டிக்கலும் கூட, எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறதும் கூட. 61st அமெண்ட்மெண்ட் 19. இந்த ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா 88 கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல 89 கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அது நடைமுறைக்கு வந்து எடுத்துக்கலாம் 89. சரியா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, reduced the voting age from 21 to 18. வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்தல். ரைட்டா? என்ன எலெக்ஷனில் லோக்சபா மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஓகே, ஃபைன். லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நம்முடைய வாக்களிக்கும் வயது 21 18 குறைத்தல்.
இது வந்து ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு கான்ஸ்டியூஷனில். ஃபைன். எதுக்காக முக்கியமானதுன்னு சொல்கிறோன்னா அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இது தொடர்பான ஆர்டிக்கிள் என்னப்பா? ஆர்டிக்கிள் 326 நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கிள் 326 ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன சேஞ்சஸ். ஆனந்த், உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சுதான்? நீங்கள் எல்லா வீடியோலையும் கேட்டிருக்கிறீங்க, எல்லா கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்கீங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் கமெண்ட்ஸ், நான் சரியாக நான் பார்க்காதனால இப்போ தான் நான் பார்க்குறேன். நீங்கள் லைவுக்கு வந்திருக்கீங்க, பரவாயில்ல. எக்ஸாம் எனக்கு இன்னும் முடியல. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக, அதாவது எக்ஸாம் முடிஞ்ச உடனே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்களா, எக்ஸாம் உங்களுக்கு எப்போன்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக கேட்குறாங்க. நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் நிறைய பேர் அதில் இம்பேக்ட் இருக்கும். நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான், நானும் ஒரு சாதாரண ஆள் தான். எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே நான் இவ்வளோ போட்டப்பான்னு சொன்னேன்னா சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ அவரே இவ்வளோ தான் போட்டிருக்காரு, அப்போ நம்மளால போட முடியாதோ அப்படின்னு தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்துடுவாங்க. அதனால் நான் அதை சொல்லாமல் இருக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்றதுனால தான் எதுவும் சொல்லலை வெளில. சரிங்களா? உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே. ஸோ ஆர்டிகல் 326 அமெண்ட்மெண்ட் 61st அமெண்ட்மெண்ட்டு 1988 கொண்டு வந்து 89 அதை நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. அடுத்தது 62 வழக்கம் போல் என்னவா இருக்கும்? 62nd அமெண்ட்மெண்ட் 1989 என்னவா இருக்கும்? எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன். எங்க? லோக்சபாவில். எப்போ என்ன பண்ணுறாங்க? அப் டு 2000, அடுத்த 10 வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இது இம்பார்ட்டண்டா சார் அப்படின்னா, நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ஆர்டிகல்ஸ், இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் படிக்கலனா கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது அரசமைப்பின்படி ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் அவங்களுக்கான ரிசர்வேஷனை லோக்சபாவில் அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. இது எதற்காகன்றா, அவங்களுடைய பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷனை நம்ம வந்து கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட்டா? ஓகே. எஸ் ஆனந்த், தட் இஸ் கரெக்ட் ப்ரோ, சூப்பர். அதான் நான் சொல்ல வரேன். என்னென்னா, நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன்தான். நிறைய பேர் நினச்சிக்குவாங்கன்னா நம்மளை வந்து ஒரு பெரிய ஆளாக நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால் நான் வந்து பெரிய ஆள்லாம் சொல்ல வரேன். நான் ஒரு சாதாரண, நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கிறேன், நான் வந்து ஒரு ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிறேன், நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதனால் அவங்கள நம்ம எந்த விதத்துலையும் இம்பேக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ வந்து நம்ம என்ன தான் ஒரு சில பேர்லாம் படிக்காமல் இருந்திருப்பாங்க, ஆவரேஜாக இருப்பாங்க, அவங்களாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருப்பான், நல்லா படிச்சிருப்பானா ஃபெயிலாக போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த நாளில் அவங்களுக்கு வந்து அந்த மென்டாலிட்டி மாறும். மனுஷனுடைய மைண்டு வந்து ஒரு மாதிரி இருக்காது இல்லையா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை நாம் வந்து கெடுத்துடக்கூடாது. அதனால் நம்ம எப்பவுமே பேசுகிறது எல்லாமே பாசிட்டிவாக பேசுவோம். சில பேர்லாம் நம்மளை நெகட்டிவாக பேசுகிறாங்க, அது இருந்தால் கூட பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாம் தாங்கிக்க முடியும். பட் நான் அந்த எக்ஸாம் போகிறவங்களெல்லாம் தாங்கிக்க முடியாது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். எப்போவுமே பாசிட்டிவாக இருப்போம். நல்லது கண்டிப்பாக நம்ம நடக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கான முயற்சியில் செய்வோம், அவ்வளோதான். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட்டு 69th 1991. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னது? சதீஷ்குமார் அவங்க சொல்லியிருந்தார். 69th அமெண்ட்மெண்ட் 1991. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சொன்னோம் இல்லையா, நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி, தேசிய தலைநகர் யூனியன் பிரதேசமாக எதை நம்ம தேர்ந்தெடுத்தோம்? புதுடெல்லியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏன் புதுடெல்லின்னு சொல்கிறோம்? ஏன்னா ஓல்டு டெல்லி வேறு ஒன்று இருக்குது, நியூ டெல்லி ஒன்று இருக்குது, ஓல்டு டெல்லின்னு ஒன்று இருக்குது. சரியா? ஓகே. ஸோ அந்த டெல்லி நம்ம தேசிய தலைநகராக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். இது தொடர்பான சட்ட திருத்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1992 என்ன பண்ணாங்க? இங்கே
அசம்பிளியை உருவாக்குறாங்க, அசம்பிளியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ டெல்லி 91, 92 அசம்பிளி. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா நான் படித்தோம் இல்லையா, புதுச்சேரி 62, 63 அசம்பிளி. அதே மாதிரி பங்களாதேஷ் வேற ஒரு நாடு இருந்தால் கூட 1971, 72 அங்கே வந்து ஒரு அசம்பிளியை கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த அமெண்ட்மெண்ட்டு ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கானது ஒன்று, இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. 70th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் எலெக்ஷனில் யூனியன் டெரிட்டரியோட ரெப்ரசன்டேஷன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், குடியரசுத் தலைவர் எப்படி நடக்குது தேர்தல்? என்ன மாதிரி தேர்தல்? இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன், கரெக்டா? ஓகே. இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்பாங்க? இதுக்கு தனியாக என்ன வச்சுருக்கிறாங்க? எலக்டோரல் காலேஜ், தேர்தல் கல்லூரி அப்படின்னு கல்லூரி வச்சுருக்காங்க. அந்த கல்லூரியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ஆல் ஸ்டேட்ஸ் எம்எல்ஏஸ் இருப்பாங்க, கரெக்டா? அதே மாதிரி ஆல் ஸ்டேட்ஸ் எம்பிஸ் இருப்பாங்க, கரெக்டா? ஓகே. ஆனால் முதல் முறையாக யூனியன் டெரிட்டரி அதில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் தான் இது. யூனியன் டெரிட்டரினா யார் யார்? ஒருத்தர் வந்து டெல்லி, இன்னொருத்தர் யார்? புதுச்சேரி. அப்போது இதை நோட் பண்ணிக்கோங்க, 70வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய குடியரசுத் தலைவரின் தேர்தலில் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் வாக்களிக்கலாம். Provided for the inclusion of the members of Legislative Assembly of National Capital Territory of New Delhi and the Union Territory of Puducherry in the Electoral College for the election of the President. குடியரசுத் தலைவர் தேர்தலில் யூனியன் பிரதேசங்களான புதுடெல்லி மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் 70வது சட்ட திருத்தம் 1992. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங், இது முக்கியமான ஒன்றுப்பா. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு 71st அமெண்ட்மெண்ட் 1992. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யோசிச்சு பாருங்கள் என்ன அமெண்ட்மெண்ட் இது. இதுவும் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தொடர்பானது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ரிலேட்டடானது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ். சிக்ஸ்டீன்த் லாங்குவேஜ், 17th லாங்குவேஜ், 18th லாங்குவேஜ். என்னென்னது? கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. ஞாபகம் இருக்கா? இந்த 3 மொழிகளை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து 8வது அட்டவணையில் 8th ஸ்கெடியூலில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறது, ஆட் பண்ணுறாங்க. ரைட்? 16, 17, 18 இந்த 3 அமெண்ட்மெண்ட்ஸையும் கொண்டு வந்து, 3 லாங்குவேஜையும் கொண்டு வந்து 71st அமெண்ட்மெண்ட் 1992 மூலமாக இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படுது. 8வது அட்டவணை என்னது? ஆட்சி மொழிகள், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட். கரெக்டா? நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், 15வது மொழியாக சிந்தி ஆட் பண்ணுறாங்க. என்ன அமெண்ட்மெண்ட்டுப்பா? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். லைவ் வாட்ச் பண்ணுறவங்க, நம்ம இப்போ தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அதை பற்றி. ஸோ அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். சிந்தி மொழி இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம்.
ஆன்சர் 21/1967. 21வது சட்ட திருத்தம் 67வது வருஷம். கரெக்டா? 21வது சட்ட திருத்தம் 67. காலனிலா, வெரி குட்ங்க. கிரேட் ஃபைன். ஓகே, வெரி குட் காயத்ரி. 21st 1967. வெரி குட். ஸோ இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம புதுசாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடா 247 தமிழ் 2.0 அப்படின்னு ஒரு நியூ யூடியூப் சேனல் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக நம்மளால் லைவ் முன்னாடி போக முடியாமல் இருந்தது, இப்போ லைவ் நம்ம போயிட்டுருக்கோம். அடா 247 போக முடியல, இதில் லைவ் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ் கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் கிளாஸஸில் லைவில் நம்ம முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும், அதாவது பிரம்மாஸ்திரா சீரீஸ் ஆகட்டும், 2000+ கொஸ்டின் சீரீஸ் ஆகட்டும், அதன் பிறகு நம்ம ரிவ்யூ பண்ணுறது, எக்ஸாம் ரிவ்யூ ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம இதில் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இண்டிவிஜுவல் பேட்ச்சு டிஎன்பிசிக்கு நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம இலக்கியா மேம் வந்து ஜாகிரஃபி அண்ட் யூனிட் 8 எடுக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு மெகா தொகுப்பு, இந்த தமிழ்நாடு மெகா தொகுப்பு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2021 நாம் எடுக்க போகிற எல்லா பேட்சும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட இந்த Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சேம் இண்டிவிஜுவல் பேட்ச் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் நான் எடுக்கிறேன், ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 8 வந்து சுரேஷ் சார் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடா 247 அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஆப், இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது கோடு Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரைட், கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப், முதல் பாதி, இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்தத்தினுடைய முதல் பாதியை நம்ம இந்த கிளாஸில் முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்னொரு கிளாஸில் நம்ம வந்து இந்த செகண்ட் ஆஃப் நம்ம கண்டிப்பாக எடுத்து முடிப்போம். ஸோ லைவ் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ரெக்கார்டட் செஷனும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேரால் லைவ் வாட்ச் பண்ண முடியாது, அதனால் ரெக்கார்டட் செஷனும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டினியூஸாக அவங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் நான் போடுறேன். ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லிடுறேன், எக்ஸாம் இருக்க என்டிபிசி எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது மாடரேட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலையாக படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் போய் எக்ஸாமில் எழுதிட்டு வாங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஸோ மற்றவங்க யார், நான் திரும்ப சொல்கிற விஷயம் தான், நெகட்டிவாக யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் இப்போ வந்து முழுக்க நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவை விட நெகட்டிவிட்டி தான் நம்ம சுற்றி அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போனால் செய்யாதான்னு சொல்கிறது ஆள் அதிகமாக இருக்கான், செய்யுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பயம் இல்லை. அதனால் அவனை பற்றி கவலைப்படாதீங்க. யாருமே உங்களை என்கரேஜே பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்களே உங்களை வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க. என்னால் முடியும், கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன், நான் நினச்சதை நான் சாதித்து காட்ட தான் போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரயில்வே எக்ஸாம் என்டிபிசியை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அடுத்து வரக்கூடிய குரூப் டிக்கு நம்ம வந்து நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம். ஏன்னா எஸ்பெஷலி இது சயின்ஸில் வந்து 25 கொஷின்ஸ் வரப்போகுது. ரைட், ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக போய் எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் நியூ வியூவர்ஸ் வந்து இந்த அடா 247 தமிழ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகிழ்ச்சி.